இன்னைக்கு என்னமா நம்ம வீட்டு ஸ்பெஷல்? இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டியான இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி தான் பண்ண போறோம். தக்காளி சட்னி அப்படின்னாலே அதுக்கு வந்து மசாலா வறுக்கணும், அரைக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி. நீங்க இந்த தக்காளி சட்னியை செஞ்சு வச்சுட்டீங்கன்னா 1 வீக் வரைக்கும் வெளியிலேயே வச்சு கூட யூஸ் பண்ணலாம். டேஸ்டும் சூப்பரா இருக்கும், வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிடும். இந்த சட்னியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ட்ராவலுக்கு போகும்போது கூட கொண்டு போகலாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான பழுத்த தக்காளியை ஒரு 6 தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா தக்காளியும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 10 பல் பூண்டு சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சதும் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு கூடவே 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு சட்னியை மூடி போட்டு கொதிக்க விடுங்க, இல்லைனா வெளியில தெரிச்சிரும். நல்லா கொதிச்சு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கடைசியா 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதத்தை கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்து டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.